மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். நீங்கள் தொடரலாம். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி மத்திய அரசு சார்பாக இந்த 100 ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியீட்டு விழா என்பது கலைவாணர் அரங்கத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. முன்னதாக கலைஞர் நினைவிடத்திற்கு வருகை புரிந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கைகுலுக்கி வரவேற்றார். இந்த நிகழ்வின் பொழுது அமைச்சர் பெருமக்கள் அதே போல திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான கனிமொழி, டி.ஆர். பாலு, கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடன் இருக்கின்றனர். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை என்பது செலுத்தினர். தொடர்ச்சியாக கலைஞர் நினைவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர் உலகம் என்கின்ற அந்த அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சருடன் ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்வையிட்டார். தொடர்ச்சியாக கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த நாணய வெளியீட்டு விழா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் உடனாகவே இந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலைவாணர் அரங்கத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கின்றனர். கலைஞருடைய நினைவிடம் அதே போல அண்ணா நினைவிடம் ஆகிய இரு இடங்களிலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து கலைஞருடைய கலைஞர் உலகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சருடன் சென்று ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்வையிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நினைவிடத்திலிருந்து கலைவாணர் அரங்கத்திற்கு தற்பொழுது புறப்பட இருக்கின்றனர். சரியாக 6:50 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் இந்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விளையாட்டு விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழா என்பது நடைபெறுவதை ஒட்டி மத்திய பாதுகாப்பு அமைச்சர் தற்போது சென்னையில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டு இந்த குறிப்பாக இந்த காமராஜ் சாலை, வாலஜா சாலை, நேப்பியார் பாலம் முதல் முழுவதுமாகவே அதே போல வாலஜா சாலை முழுவதுமாகவே பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மற்ற வாகனங்கள் இந்த உள்ளே விடுவதற்கு அனுமதி இல்லை. அதே போல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாக இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சென்னை கலைஞர் நினைவிடத்தில் வாலஜா சாலை இருக்கக்கூடிய அந்த கலைவாணர் அரங்கம் செல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமே தற்பொழுது கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை ஒட்டி காவல்துறையினர் பல பாதுகாப்பை போட்டிருக்கிறார்கள். இந்த கலைஞர் அந்த கலைவாணர் அரங்கம் செல்லக்கூடிய அந்த வழி நெடுகளுமே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்பதற்காக சிறுவர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து தற்பொழுது அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கலைஞர் போல் வேடம் அணிந்து வரவேற்க காத்திருக்கிறார்கள் திமுக தொண்டர்கள். அதே போல அம்பேத்கர் உருவம் கொண்டு அம்பேத்கருடைய முகக்கவசங்கள் அணிந்தும் அதே போல அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த புத்தகங்களை கையில் வைத்து அம்பேத்கர் முகமுடி போட்டு ப்ளூ கலர் கோட் அணிந்து மாணவர்கள் அந்த இடத்துல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல வள்ளுவர் வேடத்தில் பள்ளி மாணவர்கள் அந்த இடத்துல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த கலைஞர் நினைவிடத்திலிருந்து இந்த கலைவாணர் அரங்கம் வரும் வழியில அவர்களை வரவேற்றுவதற்காக புரோகிதர்கள் மற்றும் ஓதுவார்கள் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளும் பறை நிகழ்ச்சிகளும் தற்பொழுது இந்த இடம் முழுவதுமாகவே தற்போது ஒழித்து வருகிறது. கலைஞர் நினைவிடத்திலிருந்து கலைவாணர் அரங்கம் செல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு திருவிழா கோலம் என்பது கொண்டிருக்கிறது. பல்வேறு தமிழர்களுடைய பாரம்பரிய இசையாகட்டும் அதே போல மாணவர்களுடைய அந்த வள்ளுவர் வேடம் அணிந்து அதே போல கலைஞருடைய உருவம் குறித்த தொண்டர்கள் இப்படி அவரை ராஜ்நாத் சிங் வரவேற்றுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு நிறைவு நாணய வெளியீட்டு விழா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.